அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதனுடைய உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எபிரேயர் கலந்து நிறுவம் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசயங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அவர் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மாறாதவராக இருக்கிறாராம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு தகப்பன் தனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒருவன் இளையவன் தன்னுடைய சொத்தை, தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் மோசமான வாழ்க்கை வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து போனான். அப்போது போகும்போது தகப்பனுக்கு எவ்வளவு அன்பு இருந்ததோ, அவன் திரும்பி வெறுமையாகத்தான் வந்தான். ஒன்றும் இல்லாதவனாகத்தான் வந்தான். ஒன்றுமில்லாத அந்த சூழ்நிலையிலே தகப்பன் அவன் வருகிறதான அந்த காட்சியை பார்த்து தூரமாக இருக்கும்போதே ஓடோடி போய் அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து எப்பொழுதும் போல தன்னுடைய இளைய குமாரனை சந்தோஷமாக தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டான். இதை சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று தீர்மானித்து வீட்டில் பெரிய குதூகலம், கொண்டாட்டமான ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பொழுதும் அவனுடைய அன்பு மாறவே இல்லை. அதே போல் மூத்த குமாரன் இளைய குமாரனை குறித்து குறைவான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கோபப்பட்டு அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியாதபடி வெளியிலே நிற்கிறான். ஆனாலும் அந்த மகனிடத்திலையும் போய் தன்னுடைய அன்பையே காட்டுகிறான். ஆம் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலுமே அந்த தகப்பனுடைய மனது மாறவே இல்லை. பிள்ளைகள் மேலே வைத்த அன்பு மாறவே இல்லை. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய பலம் பலவீனம் நன்றாக அறிந்தவர். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருக்கு தெரியும். அவருடைய அன்பு மாறாது. அவர் தன்னை எந்த காலத்திலும் மாற்றிக்கொள்ள ஆயத்தமாகவே இருக்கவில்லை. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை குறித்து குறைத்து மதிப்பிடவே வேண்டாம். அவர் என்றைக்கும் உங்களை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். உங்களை அரவணைக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் உங்கள் மேல் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை குறித்து இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளணும். அந்த அன்பை நீங்கள் எப்பொழுதும் மறக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையில் அவர் உங்களை விட்டு விலகாதவர், உங்களை மறக்காதவர். இன்றைக்கும் நீங்கள் யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய நேசக்கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரஞ்சமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அறைகூவல் விடுத்தாரே, அழைப்பு கொடுத்தாரே, அந்த அழைப்பின் சத்தத்தை ஏற்று இன்றைக்கே இயேசுவே என்று வாருங்கள். அந்த மாறாத அந்த அன்பு, உங்களை மறக்காத அந்த அன்பு உங்களை அரவணைக்கும், உங்களை மீண்டும் மேலே கொண்டு வரும். ஆகவே இந்த நல்ல நாளிலே அவர் பக்கமாக உங்கள் மனசு திரும்பட்டும். உங்கள் வாழ்வு வெற்றியின் வாழ்வாக மாறும். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. என்றும் மாறாத உம்முடைய அன்பை நாங்கள் யோசிக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் எந்த காலகட்டங்களில் தன்னை மாற்றிக்கொள்ள நீர் ஆயத்தமாக இல்லை. ஆகவே அந்த மாறாத அன்பை நினைக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். அன்பு, கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படட்டும். நன்மையை கிருபை எல்லாருடைய வாழ்விலே வந்து சேர்வதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.